வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு இன்பத்தமிழ் இயல் 1ல் இருக்க தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்ற பாடலோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில இலக்கணம் பார்த்துலாமா? முதல்ல இயைபு. இயைபுனா ஒரே மாதிரியான ஒலி அல்லது எழுத்தில் முடியும் சொற்கள் இயைபு தொடை என்று அழைக்கப்படுகின்றன. ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே சவுண்டில் முடிகிற வேர்ட்ஸ் தான் நம்ம இயைபு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடலில் இயைபு பயன்படுத்தி வந்திருக்கிற சில வார்த்தைகளை பார்க்கலாமா? பேர், நேர், பால், வேல். இதே மாதிரி ஒரே சவுண்டு வச்சு முடிகிற வேர்ட்ஸ் தான் நம்ம இயைபு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். குருவினா கேள்வி. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் தமிழுக்கு அமுது, நிலவு, மனம், பால், வேர், தேன், வான், தோல் போன்ற சிறப்பு பெயர்களை சூட்டியுள்ளார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.